ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் படிப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிச்சு. அது பூமிக்கு மேல் மிதந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்லாதனால நான் சுருக்கமா வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறேன். இங்கே 40 நாள் என்று சொல்லப்பட்டு 40 days 40 நாள் என்று நிறைய இடங்களில் முக்கியம் கொடுப்பாங்க. சபையில 40 நாள் உபவாசம் நடக்கும். 40 நாள் தனிப்பட்ட விதத்தில் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. 40 நாள் என்பது பைபிள்ல முக்கியம் கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 7 காரியத்தை நான் சொல்லுகிறேன். நமக்கு 15 நிமிஷம் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் இருக்கிறது. வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவதாக 40 நாள் நோவாவுடைய நாட்களிலே மழை வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கு ஜல பிரளயம் என்று சொல்லும்போது 40 நாள் தன் பூமி மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்பு பண்ணிட்டு கர்த்தர் அங்கே நோவாவுக்கு சொன்னார், இந்த பூமியில இருக்கிற ஜனங்களை நான் அழித்து விடுவேன். ஏன்னு சொன்னால் அடங்க மாட்டுகிறார்கள், மனம் திரும்ப மாட்டுகிறார்கள், அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டுகிறார்கள் என்று நினைச்சு இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன். நீ சீக்கிரமாக ஒரு பேழையை உண்டாக்கி நீர் அதுல மனிதர்களையும் மிருகங்களையும் ஜோடாக ஆண் பெண்ணுமாக எல்லாரும் சேர்த்துக் கொள்ளணும். பேழையை வருஷ கணக்காக உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அது வரைக்குமாக பூமியில மழவில்ல, பனிதான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பனி வரும்போது முள் பூண்டுகள் செடிகள் அங்க வளர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நோவாவுடைய நாட்களிலே ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை, உண்மையாய் இல்லை, தேவன் அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள், அவர்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், தேவனை ஆராதிக்க மாட்டுகிறார்கள், தேவனை ஆராதிக்க ஒப்பு கொடுக்க மாட்டுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டுகிறார்கள் என்று நினைத்து மனிதர்களை நாம் ஏன் உண்டாக்கணும் என்று மனஸ்தாபப்படுகிறார்கள். சிலருக்கு அது இருக்கு. நான் ஏன் என் பிள்ளைய பெற்றேன்னு நினைக்கிறார்கள். இங்க நினைக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல, நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஏன் என் பிள்ளைய நான் பெற்றேன் அப்படி. ஏன்னா பெற்று எடுத்ததுனால அந்த பிள்ளையாலேயே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ ஆண்டவர் அந்த ஆதாம் ஏவாளையை பெற்று எடுத்ததுல உருவாக்கி வைத்து ஜனங்கள் பெருகி வரும்போது தேவன் நாங்க மனஸ்தாபப்படுகிறார். இது ஜனங்களை நான் உண்டாக்குறேன் என்று மனஸ்தாபப்பட்டு அவரே ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுதுதான் ஒரு பேழையை உண்டாக்கி சொல்ல பேழையை உண்டாக்கின பிற்பாடு எல்லாரும் அது உள்ள வந்துட்டாங்க. பயங்கரமான மழை, 40 நாள் தொடர்ந்து மழை வந்து கொண்டு, அதுக்கப்புறம் பூமியில தண்ணி உயரப்பட்ட உடனே இந்த பேழை என்ன செய்ததான் தண்ணியில மெதுங்கி நேர எழும்ப ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 நாள் இரவும் பகல மழை. அருமையானவர்களே, நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், பேழை என்பது சபையை காட்டுகிறது. சபைக்குள்ள எல்லாம் இருந்தார்கள், பாதுகாக்கப்பட்டது. ஜல பிரயாணம் வந்தது, அதுக்கு ஒரு பக்கம் அந்த சுனாமி போலதான் வந்தது. மழை வர இப்போ மழையினாலும் வெள்ளத்தினாலும் நிறைய பேர் சாகுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்ய வேண்டும்னா பேழைக்குள்ள பத்திரமா இருந்துட்டால், சபைக்குள்ள இருந்துட்டால், நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம என்ன செய்வோம், நம்ம மறிக்க மாட்டோம். அந்த பேழை நம்மளை பாதுகாக்கும். பேழை இப்ப தண்ணியில் என்ன செய்யுது, மிதந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்துல பேழைக்குள்ள இருப்போம்னால் கர்த்தர் நாம் பாதுகாப்பார். இந்த பேழை 40 நாள் மழையில மெதுக்க ஆரம்பித்தது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நான் கடந்து வசனங்களை மாற்றம் தியானம் பண்ணி கொண்டிருக்கோம். இரண்டாவதாக யாத்திராகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே மோசே சீனாய் மலையில போய் 40 நாள் இரவு பகல் உபவாசம் எடுத்து போறார். யாத்திராகமம் 24:18 படிங்க. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே 40 நாள் இரவும் பகலும் மேகம் அந்த அளவுக்கு இருக்க மலை, அந்த மலையில மேல போய் இரவும் பகலும் உபவாசம் எடுத்து அங்க இருந்தார். ஏன் 40 நாள் உபவாசம் எடுத்துட்டு மலையில இருந்தார் சொல்லுங்களேன்.
பிரமாணம் வாங்க முடியாது, கட்டளை. வாழ்க்கையில தேவன் கையில இருந்து ஏதாவது வாங்கணும்னா சும்மா வாங்க முடியாது. வேலைக்கு போனதான் சம்பளம் கிடைக்குது, கஷ்டப்பட்டதான் ஏதாவது கிடைக்குது. சும்மாவே யாராவது சம்பளம் கொடுப்பாங்களா? அப்போ மனுஷன் கிட்ட வாங்குறதுக்கே கஷ்டப்படணும்னா தேவன் கிட்ட இருந்து ஒன்று வாங்கணும்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும்? மலையில ஏறணும், 40 நாள் மலையில இரவும் பகலும் ஜெபத்தோட, சாப்பிடாம உபவாசத்தோட தேவ சமூகத்துல உபவாசம் எடுத்து தேவ சமூகத்துல இருக்கிற மலை என்பது உயரத்தை காட்டுகிறது. ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்துல இருந்தால்தான் தேவனை தரிசிக்க முடியும். அவர் பேசுவார், அவர் நமக்கு பிரமாணத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மலையில ஏறினது அர்த்தம் நான் கூட யாரையும் கூட்டு போக கூடாது. பரிசுத்தத்தை காட்டுகிறது, உன்னதத்தை காட்டுகிறது. நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இஷ்டம் போல ஜீவிச்சுட்டு ஆண்டவர் பேச மாட்டாரு, ஆண்டவர் பேச மாட்டாரு. ஆண்டவர் பேச எப்படிங்க பேசுவார்? ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டாரு. நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. எப்படி கேட்பாரு ஜெபத்தை? உன் ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் உன்னோட பேச வேண்டும் என்று சொன்னால், தேவன் உனக்கு ஏதாவது கொடுக்கணும் என்று சொன்னால், நீ மோசே போல உன்னதமான அனுபவத்தில் இருக்கணும். நம்ம மலைக்கு ஏறாவிட்டா கூட உன்னதமான ஒரு அனுபவம், தன்னை சுத்திகரித்துக் கொண்டு உபவாசம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தா தான் கர்த்தர் ஏதாவது கொடுப்பார். மனுஷன் கொடுப்பான், திரும்பி வாங்கிப்பான். அப்படிதானே? நிறைய பேர் பாருங்க, கொடுப்பாங்க, கோவம் வந்துச்சு என்ன பண்ணுவாங்க? நான் கொடுக்கல, கொடு, அது திரும்பி கொடு அப்படின்னு. ஆனா தேவன் திரும்பி வாங்குறதுனால கை தட்டுவோமா? அல்ல, மனுஷன் கொடுத்தால் திரும்பி வாங்கிக் கொள்வான், தேவன் கொடுத்தால் திரும்பி வாங்க மாட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட வாங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆனால் மோசே இரவும் பகல் 40 நாள் ஜபத்தில் இருந்து சுத்திகரிக்கப்பட்டு மேல பிரமாணத்தை வாங்கி கொண்டு வந்தான். அந்த பிரமாணம் தான் இப்ப லா. அந்த லா தான் இப்ப எல்லாம் அட்வொகேட்டா படிக்கிறாங்க. அட்வொகேட்டா எல்லாம் படிக்கிறவங்க என்ன படிக்கிறாங்க? சயின்ஸா படிக்கிறாங்க. இதெல்லாம் யாத்திரா புஸ்தகம், என்ன புஸ்தகத்துல என்ன பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டதோ, மோசைக்கு என்ன பிரமாணத்தை 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாரோ அந்த பிரமாணங்கள் எல்லாம் தான் வருது. அதெல்லாம் இப்ப வருது, எல்லாரும் படிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கிட்ட இருந்து பிரமாணத்தை வாங்க வேண்டும், தேவன் கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்க வேண்டும், தேவன் கிட்ட இருந்து ஒரு வல்லமை வாங்க வேண்டும், தேவன் கிட்ட இருந்து ஒரு அபிஷேகம் வேணும் என்று சொன்னா நாம ஒப்புக்கொள்ளணும். தேவன் கிட்ட இருந்து ஒரு அபிஷேகம் வாங்கணும்னு சொன்னா முதல்ல கரெக்டா நேரத்துக்கு வந்து கை தட்டி, இல்லையா, கை தட்டி தேவ சமூகத்துல உட்காரணும், காத்துட்டு இருக்கணும், முழங்கால் போடணும். அப்பதான் அபிஷேகம் பெற முடியும். நாங்களாம் அபிஷேகம் பெறும் போது முழங்கால் போட்டு கண்ணை மூடி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணும்போது தான் கர்த்தருடைய அபிஷேகம் வந்து இறங்க செய்யறது மேல. அன்றைக்கு பெற்ற அபிஷேகம் இன்றைக்கும் அந்நிய பாஷை பேச தேவன் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. சிலர் அபிஷேகம் பெற்றாங்க, அப்புறம் பார்த்தா எங்க நடுவில் அந்த அபிஷேகம் எங்க போச்சுன்னு தெரியுது, அவ்வளவுதான், மறந்துடுவாங்க. அருமையானவர்களே, தேவ சமூகத்திலே பாடலை பாடும் போது எழுப்பி நிற்க, எல்லாரும் எழுப்பி நிற்க சொன்னா டக்குன்னு எழுப்பி நிற்கணும். சட்டமா உட்காந்து சினிமா தேட்டர் உட்காந்து படம் பார்க்கறதுக்கு எழுப்ப முடியாதவங்க வயசானவங்க உட்காருவாங்க, இல்லையா? எழுப்ப முடியாதவங்க வயசானவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. எழுப்பி நின்று தேவனை ஆராதிக்கணும்னா டக்குன்னு எழுப்ப வேண்டாமா? அப்படியே உட்காந்து காலை ஆடிட்டு இதெல்லாம் படமா பார்க்க, சினிமா தேட்டர் படமா வீடா ஓடிட்டு இருக்கு. தேவன் இறங்கி வர இடம். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாதரட்சை கட்டி போடு, இது அக்னி இறங்கு, அக்கினியால் நிறைந்த இடமே பாடும்போது நம்ம காலாடிட்டு உட்காந்து. நிறைய பேருக்கு ஏதோ படம் ஓடுது, ஏதோ படம் ஓடுதுன்னு நினைக்கிறாங்க. படத்துல பார்த்து பார்த்து என்ன விஷயம்னா டிவியை பார்த்து 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 கெட்டு குட்டி சவரா இருக்கான். அபிஷேகம் போச்சு, ஆசீர்வாதம் போச்சு, சமாதானம் போச்சு. மூஞ்ச பாரு, டிவி பாக்குற மூஞ்ச நீங்களே பாருங்க, யாராரு பாங்க எனக்கு தெரியாது. டிவி பாக்குறவங்க மூஞ்ச முதல்ல கண்ணாடியில பாருங்களேன், பீரோ கண்ணாடியில பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா அந்த டிவியில பார்த்து சீரியல பார்த்து 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 எல்லாமே டென்ஷன் ஆகி எல்லாம் ஒரே டென்ஷன். பாத்தீங்கன்னா தொட்ட உடனே கோபம் வருது. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? டிவி தான். பைபிள் படிச்சு பாருங்க, திட்டினா கூட கோபம் வராது. பைபிளை படிச்சு பாருங்க, திட்டினா கூட கோபம் வராது. ஏன்னா இயேசுக்கு அந்த சுபாவம் இருக்கு.
இயேசுக்கு அந்த சுபாவம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நீங்கள் இந்த விலகிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே மோசே அங்கே ஜெபத்தோட இருக்கிறான். இந்த மலை என்று சொல்லும்போது உன்னதமான அனுபவம். சபைக்கு வரும்போது எப்படி வரணுமா? ஜெபத்தோட. உபவாசம் எடுத்து நிறைய பேர் சாப்பிடாம தான் வராங்க. வயசானவங்க பிபி சுகர் இருக்கு, சாப்பிடுறாங்க, தப்பு இல்லை. ஆனா மற்ற எல்லாரும் பிபி சுகர் இல்லாதவங்க, வாலிபருங்க சாப்பிடாம தான் வரணும். தேவன் ஆராதிக்கும் பொழுது சாப்பிடக்கூடாது. அப்பதான் தேவன் உங்களுக்கு ஏதாவது கொடுப்பார். அப்பதான் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஓகேங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம கடந்து வரும்போது மூன்றாவது அனுபவத்திலே பார்க்கும்போது எண்ணாகும் புஸ்தகமும் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு, கானான் தேசத்தை சுதந்திரிக்க அங்க 12 பேர் செலக்ட் பண்றாங்க. வேவு பார்க்க, அந்த இடத்தை சுற்றி பார்க்கிறதுக்கு. எண்ணாகும் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சுற்றி பார்க்க போறாங்க. அங்க டூரு, அங்க 40 நாள் சுற்றி பார்க்க படிங்க. எண்ணாகும் 13:25. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். பாருங்க, தேசத்தை சுற்றி பார்க்க போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? 12 பேர் தெரிந்து கொள்றாங்க. 40 நாள் போறாங்க டூரு. 40 நாள் டூருக்கு போயிட்டு இப்ப 12 பேர் நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு இப்ப திரும்பி வந்து அந்த தேவ மனுஷங்கிட்ட வந்து சொல்றாங்க, நடத்திப்பாருங்க. 12 பேர் போயிட்டு வந்து ஆளுக்கு ஒவ்வொரு கதை சொல்றாங்க. என்ன கதையெல்லாம் சொன்னாங்க? ஐயோ, அங்க போனா ரொம்ப கொடூரமான மனுஷங்க இருக்காங்க, அங்க போக முடியாது. அங்க எல்லாம் நிறைய பேரு எல்லாம் பயங்கர ரவுடிங்க மாதிரி இருக்காங்க, ஹைட் வெயிட்டா இருக்காங்க, அவங்க நம்மளை கொன்றுவாங்க. அந்த தேசம் நமக்கு கிடைக்காது. எந்த தேசம்? கானான் தேசம். ஆண்டவர் சொன்னார், கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன், பாதம் தேய்மா ஓடும் நான் தருவேன் சொன்னார். அங்கே கானான் தேசத்தை நமக்கு கிடைக்க முடியாது. முதல்ல பாருங்க, ஒரு பிளாட் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும்னா முதல்ல அதை பார்க்கணும் இல்லையா? பார்த்த பிற்பாடு தானே வாங்குவோம். அப்ப அவங்க 12 பேருக்கு இடத்த பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா நல்லா பார்த்துட்டு கதை பேசிட்டு ஊர் நியாயம் ஊர் கதைலாம் பேசிட்டு இப்ப வந்து கதை சொல்லு, போயிட்டு வந்து சொல்லுனா ஒருத்தன் சொல்றான் அவங்க பயங்கரம் ஹைட் வெயிட்டா இருக்காங்க, ராட்சதர்களா இருக்காங்க, நம்மள ரவுடிங்களா இருக்காங்க, கொன்றுவாங்கன்றான். இன்னொருத்தன் சொல்றான் அங்க ஒரு பழ வகைகளே இல்ல, சாப்பாடுதே கஷ்டம். இன்னொருத்தன் சொல்றான் அங்க விவசாயில அதிக இது. ஆளுக்கு ஒரு குறை சொல்லிட்டு 10 பேரை குறை சொல்றான். 10 பேரை குறை சொல்றாங்க. அதுல 2 பேரு, அவங்க 2 பேர் மட்டும் விசுவாசத்தை சொல்றாங்க, அந்த இடத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. சொன்னது யாரு? 2 பேரு வாலிபர்கள். 2 யாரு? காலேபு, யோசுவா. ஓகேங்களா? 2 வாலிபர் சொல்றாங்க, இல்ல அந்த இடத்தை கர்த்தர் நமக்கு தருவார். தருவார்னு சொன்னாங்க. கானான் தேசத்தை கொடுத்தாரா? கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு ஒரு வீடை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு பைக் கொடுப்பார். கர்த்தர் எனக்கு ஒரு போன் கொடுப்பார். கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுப்பார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்கு அபிஷேகம் தருவார். கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க விசுவாசித்தால் தான் காலேபு யோசுவா நினைக்கிறாங்க, கர்த்தர் அந்த இடத்தை எங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நேற்று ஒருத்தர் சொன்னாங்க, அவங்களும் நம்ம விசுவாசி இல்லைன்னா வேற ஒருத்தர், ஐயா கண்டிப்பா உங்களுக்கு சபை சொந்த இடம் நீங்க வாங்குவீங்க, சொந்த இடத்தை நீங்க கட்டுவீங்க, சொந்தமா உங்களுக்கு ஒரு சபை கிடைக்கும் என்று எனக்கு நேற்று ஒருத்தர் சொன்னாங்க. ஒரு விசுவாசத்தை சொன்னாங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு வீடு கொடுப்பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு வேலை கிடைக்குன்னு, உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பு. விசுவாசத்தினால பெற்றுக் கொள்ளுங்க. ஓகேவா? விசுவாசத்தினால உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். காலேபு யோசுவாவும் சுற்றி திரிந்து கர்த்தர் அந்த தேசத்தை, கானான் தேசத்தை கொடுப்பார் என்று விசுவாசித்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். சபைக்கு வந்தால் ஒரு விசுவாசம் வேணும். சபை எதுக்கு வரும்? ஒரு விசுவாசிக்கணும், ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும். இல்ல அப்படிதான் விசுவாசிக்கணும். கர்த்தர் இந்த மாசம் நடத்துவார். கர்த்தர் இந்த மாசம் நடத்துவார். நமக்கு சம்பளம் போட்ட உடனே நம்ம என்ன செய்வோம்?
சம்பளம் வந்த உடனே சந்தோஷப்பட்டது அந்த காலம். சம்பளம் வந்துச்சு, நம்ம நல்லா இன்னைக்கு சமையல் செய்யணும், நமக்கு நல்லா ஏதாவது ஒரு வெளியே போகணும், குடும்பமா நல்லா ஜாலியா போகணும், பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சம்பளம் வந்தோட சந்தோஷம் வரும். இந்த காலத்துல சம்பளம் வந்துன்னு அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க? எப்போ 1ஆம் தேதி வரும்போது சம்பளம் போடுவாங்களோ இல்லையோ பயப்படுறாங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? இஎம்ஐ கட்டணும், இந்த லோனை கட்டணும், அந்த லோனை கட்டணும், இதை கட்டணும். சம்பளம் வாங்குறது 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுன்னா 1500 ரூபாய் பிரச்சனை இருக்கு. கடனை கூட நம்ம மாத்திக்கிட்டு சொல்லலாம். இஎம்ஐ சொல்ல முடியுமா? இஎம்ஐ வாங்கிட்டு நம்ம நல்லா வாங்கி இருக்கிறோம், டிவி வாங்கி இருக்கிறோம், ஃப்ரிட்ஜ் வாங்கி இருக்கிறோம், பைக் வாங்கி இருக்கிறோம், போன் வாங்கி இருக்கிறோம், எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ இஎம்ஐ வரும்போது என்ன ஆகுது? இல்லையோ சம்பளம் வரும்போதே இஎம்ஐ கட்டணமே இல்லைன்னா என்ன பண்ணுவான்? ஒரு நாள் மிஸ் பண்ணா என்ன செய்வாங்க? 800 ரூபாய் ஃபைன். 800 ரூபாய் ஒரு நாள் அவன் எடுக்கும் போது பணம் இல்லைன்னா 800 ரூபாய். ஓகேவா? அப்ப என்ன பண்றது? நஷ்டமாயிடும். அதனால ஒருத்தர் ஒரு டீலர், நானு இஎம்ஐ கட்டுறது பணம் இல்லைன்ட்டு, ஐயா தசமமாக எடுத்து வச்சையா, இஎம்ஐ கட்டுறது வேண்டிட்டு தசமமாக காசு அதுல போட்டையா அப்படின்னா அது தப்பு இல்லையா? தப்புதான். நான் சொன்னது தப்பு இல்ல. நீ அதுல போட்டு கிடைக்கும் போது கொடு. இல்ல இந்த மாசம் நீ அதுக்கு 800 ரூபாய் பே பண்ணுவீங்க, நீ கொடு. அவன் இல்லன்னா அடுத்த மாசம் சேர்த்து கொடு, 2 மாசம் தசமம் ஆகும். அது நான் மறந்துடுவேன். எப்படி ஜனங்க அதுல நிலவரம் என்னன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம பார்க்கும் போது தேவனுக்கு நம்ம எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கும் போது, கர்த்தர் யோசுவா காலைக்கும் இல்ல இந்த மாசம் கர்த்தர் என்ன நடத்துவார், இந்த மாசம் என் தேவைகள் சந்திக்கப்படும், இந்த மாசம் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், இந்த மாசம் என்ன நடத்துவார். அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் கானான் தேசம் கிடைக்கும். விசுவாசம் இல்லாதவங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, கானான் தேசத்துக்கு போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானான் தேசத்துல நான் பரலோகத்தை காட்டுகிறது. பரலோகம் போறதுக்கு நம்பிக்கை வேணாங்க, பரலோகம் போறதுக்கு விசுவாசிக்கணும். ஓகேங்களா? 4வது அனுபவம் என்னாம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடந்து பாத யாத்திரை செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோர்ந்து போன பாதகத்தை சுமப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 வருஷம் வனாந்திரத்துல நடப்பீங்க. உங்க பிள்ளைங்க நீங்க பண்ற எல்லா தப்புக்கும் உங்க பிள்ளைங்க தான் அந்த பாவத்தை சுமப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல ஒரு சத்தியம் தெரியும். தாய் தகப்பன் நல்லதை செய்தால் நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. தாய் தகப்பன் செய்கிற தர்மம் பிள்ளைகளை காப்பாற்றும். தாய் தகப்பன் செய்கிற தப்பு, தாய் தகப்பன் செய்கிற பாவம் தப்பு பிள்ளைகளை பாதிக்கும். நிறைய விஷயங்கள் உதாரணங்கள் இருக்கு, அதெல்லாம் நமக்கு சொல்ல நேரம் இல்லை. தாய் தகப்பன் செய்கிற தப்புனாலதான், தாய் தகப்பன் செய்கிற பாவத்தினாலதான் பிள்ளைகளை பாதிக்க வருது. பைபிளே இருக்கு, நிறைய காரியங்கள் பார்க்கணும். நமக்கு அது தியானம் பண்ண நேரம் இல்லை. ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க செய்கிறதுனால 40 வருஷமாய் நீங்கள் அதை சுமந்து உங்க பிள்ளைகளும் சுமப்பீங்க. ஒண்ணு. 2வது, இன்னொரு அதுல ஒரு விஷயம், இது நெகட்டிவான காரியம், பாசிட்டிவான ஒரு விஷயம். 40 வருஷம் அவங்க என்ன பண்ணலையா வனாந்தரத்துல? 40 வருஷம் டிரெஸ்ஸும் மாத்தல, 40 வருஷம் செருப்பும் மாத்தல. 40 வருஷமா நடக்கிறாங்க. செருப்பு எத்தனை வருஷமா இருக்கு? 40 வருஷமா செருப்பு போட்டு வர. நம்ம போடுற செருப்பு 4 நாள்ல பிச்சுக்குது. எத்தனை செருப்பு தான் வாங்க, வீட்டுல 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. ஆனா செருப்பு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கூட்டமே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அறுத்து போகுது செருப்பு. ஓகேவா? 2வது, அவன் வஸ்திரமும் பழுசாகவில்லை, செருப்பும் தேய்ந்து போகவில்லை. ஆனா நடந்துட்டே இருக்கான். நடந்து 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 போறாங்க, செருப்பு தேயுது.
வஸ்திரமும் அழுக்காகவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான, அதுக்கு அவங்க அழுக்கு வஸ்திரத்தை போடல, அவங்க ஏதாவது கொல்லம் குட்டை நதியில எல்லாம் வாஷ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த வஸ்திரம் அது இருந்தது. அது போல கர்த்தர் கொடுத்தால் நம்ம குறைவு வராதுங்க. மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட குடும்பத்தை நடத்த முடியுமா முடியாதா? 10,000 ரூபாய் சம்பாதிச்ச குடும்பத்தை நடத்த முடியுமா முடியாதா? முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மாசம் 10,000 வருமானம் வந்தாலும் குடும்பத்தை சந்தோஷமா நடத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா நமக்கு பெரிய எவ்வளவு வந்தாலும் நமக்கு பார்த்தாது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த செருப்பு என்ன செய்யலாம், நடந்து தேய்த்து போவது. எவ்வளவு சபைக்கு வந்தாலும் நம்ம காலு தேயாது, காலு நல்லா இருக்கும். கஷ்டத்தோடு நீங்க சபைக்கு வாங்க, சபைக்கு வந்து 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 காலே சரியாயிடும். சபைக்கு வந்து காலே சரியாயிடும். வியாதி எல்லாம் மாறிடும், பலவீனங்கள் மாறிடும். நம்ம முடியலன்னு சொல்லி ரொம்ப வயசாயிட்டு முடியாம அது வேற விஷயம். வாலிப வயசு சின்ன வயசுல சொல்லு முடியலன்னு சொல்லிட்டு சபையில வராம நடக்காம வீட்டே இருந்தோம்னால் நமக்கு செருப்பு தேஞ்சிடும். அதாவது நம்ம தேஞ்சிடும், முடியாம போயிடும். ஆனால் நம்ம இழுத்துட்டு சபைக்கு வரும்போது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக, நேரமாக கடந்து போறேன். ஐந்தாவதாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எலியா 40 நாளுடைய காரியங்கள் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா பிரயாணம் பண்ணும்போது சாப்பாடுலாம் காலி, பசி, பயங்கர பசி. அப்பொழுது அவர் என்ன பண்ணார், சோர்வாய் படுத்துக்கிட்டார். ஒரு வாரமா படுத்துக்கிட்டார், சோர்வாய் படுத்துக்கிட்டார். இப்ப படுத்துட்டு எலியா ஒரு சாப்பாடு கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறது? இது தாங்க கொடுக்கிறது இல்ல, தாக்கா கேள்வி தாக்கத்தில் கொடுத்த அது வேற. இது பிரயாணம் பண்ணும்போது தட்டி எழுப்பி கொடுத்தார். யாரு? தேவ தூதன் தட்டி எழுப்பி அப்பமோ என்ன யோசிக்கணும், என்ன கொடுத்தாரு? அப்பமோ இறைச்சி. இறைச்சினா என்னது? இறைச்சினா என்ன தெரியுமா? கறி. அப்பமும் கறியும் கொடுத்தாரு. ஒருவேளை அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும் நினைக்கிறேன், அப்படிதானே? இப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கறி தானே இருக்கு. அது ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையா இருந்திருக்கும். அவர் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே படுத்துட்டே இருப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை கறி கூட வாங்கலையே, கையில காசு இல்லையே, என்ன பண்றது, சாப்பாடு இல்லையே, சோர்வா படுத்திருப்பாரு. தட்டி எழுப்பி அப்பமும் கறி இறைச்சியும் கொடுத்து சாப்பிட்டு எத்தனை நாள் பிரயாணம் பண்ணு போயிடுச்சு? 40 நாள். ஒரு வேளை சாப்பிட்டு 40 நாள் பிரயாணம். அருமையானவர்களே, நம்முடைய பிரயாணம் இந்த பூமியிலிருந்து பரலோகம். அப்பம் எதை காட்டுகிறது? ஆகாரத்தை, வசனத்தை காட்டுகிறது. தேவன் இன்றைக்கு ஒரு வசனத்தை கொடுத்தால் இதை புசித்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம பலத்தோடு என்ன செய்யணும்? யாத்திரை பண்ண வேண்டும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் வராங்க, மற்றவங்க வேலைக்கு வரும் வர முடியாது. ஆனால் ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரீங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்க பிரயாணம் என்ன செய்யணும்? தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும். உங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டு சோர்வு கூடாது. சோர்வு அப்பப்போ சோர்வு வந்துருக்கு. எலியா போல சோர்வு, ஐயோ நான் இன்னும் உயிரோட இருக்கிறேனே, நான் இன்னும் சாவு கூட வரல எனக்கு அப்படின்னு எனக்கு இன்னும் சாவு வரலன்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களை சாவு அடிப்பாங்க சொல்லி எப்பவுமே எனக்கு சாவு வரல சொல்றவங்க சாவ மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். எனக்கு சாவு கூட வரலையே அப்படி சொல்றவங்க சாவ மாட்டாங்க. அவங்க மற்றவங்களை சாவடிப்பாங்க, உயிர் எடுப்பாங்க. அமைதியா இருக்கிறவங்க தான் டக்குன்னு திடீர்னு போயிடுவாங்க. அதுல அர்த்தம் என்ன? இவன் நாங்க பிரயாணம் பண்ணி கொண்டு அவன் போய் கொண்டிருக்கிறான், அவன் நீ சாக மாட்ட, சோர்வு அடையாத போ என்று சொன்னார். சோர்வு எந்த காலத்திலே வரக்கூடாது. போன வாரத்தில் பார்த்த இல்லையா சோர்வு? யாருக்கு இல்ல சோர்வு? ஓடிட்டே இருக்குது. எறும்புக்கு சோர்வு இல்லாமல் ஓடிட்டே கொண்டு இருந்துச்சு. சோம்பேறியே நீ யார்கிட்ட கத்துக்கோ? எறும்பு கிட்ட கத்துக்கோ. எதுக்கு? சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு. அது போல ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நம்ம காலை வேளையில எழுப்பி குளிச்சு ஆராதனைக்கு வர வேண்டும். வீட்டுல 9 மணி வரைக்கும் அதை செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. 9 மணி வரைக்கும் தூங்கினா அப்போ அதுதான் அர்த்தம் சோர்வு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வதாக நாம் படிக்கும் பொழுது அங்க சொல்லப்படும் மத்தியோ 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 40 நாள் இயேசு உபவாசம் எடுக்கிறார் என்று பார்க்கிறோம். மத்தியோ 4:2 என்று படிக்கிறோம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 40 நாள் உபவாசம் எடுத்து தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். நீங்க ஒரு ஊழியத்தை செய்யணும்னா, ஏதாவது சபையில ஒரு ஊழியம் செய்யணும், முதல்ல உபவாசம் எடுத்து பழக வேண்டும் என்று. ஓகேங்களா? அது மாத்திரமே இல்ல, ஏதாவது வேணும்னா சாதிக்கணும்னா உபவாசம் எடுத்து பழக வேண்டும். நிறைய பேர் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இயேசு 40 நாள் உபவாசம் எடுத்து ஊழியத்தை ஆரம்பிச்சார். அவருடைய ஊழியத்துல ஒரு பெரிய வளர்ச்சி மாற்றங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி நம்ம பழக வேண்டும். தீர்மானிக்கணும், 40 நாள் நானே அதிகாலையில் ஜெபிப்பேன், 40 நாள் தொடர்ந்து பைபிள் படிப்பேன், 40 நாள் ஒரு நாளைக்கு 1000 ஸ்தோத்திரம் பண்ணுவேன், 40 நாள் பொறுத்தனே, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் இல்லையா, அதுக்கு பொறுத்தனை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி பழக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்கும்போது 7வதாக கடைசியாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இயேசு இப்ப மரித்து உயிர்த்தெழுக்கும் போது 40 நாள் அவங்களோடு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு சீடர்களுக்கு மத்தியில 40 நாள் அவர் இருந்து தரிசனமாகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 நாள் தரிசனமானார். சீடர்களோடு இயேசு இருந்தார். அருமையானவர்களே, இயேசப்பா நம்ம கூட இருக்கிறதுக்காக 40 நாள் மரித்து அவர் மேல போல இந்த பூமியில தான் இருக்கிறார். செத்த பிற்பாடு 40 நாள் இந்த பூமியில இருந்து தரிசனமாகி கொண்டிருந்தார். ஏனால் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஏசப்பா நம்ம கூட இப்போ கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய கண்களை பைபிள் பூர்வமாக தேவ சமூகத்தில் நேரம் கடந்து போகிறபடினால அருமையானவர்களே, 40 நாள் என்று நாம் பார்க்கும்போது மோசே 40 நாள் மேலே இருந்தான். நோவாவுடைய பேழை 40 நாள் அங்கே மழை வந்து அது மெதந்து பேழைக்குள்ள வந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். 40 நாள் ஏசப்பா கூட அவர் சபத்தில் இருந்து அவர் ஊழியர்கள் ஆரம்பிக்கிறார். சீசர்களுக்கு தரிசனமாகிறார். இந்த 40 days என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பொருத்தனை செய்வோமாக, ஏதாவது வாழ்க்கையில் நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தருக்கு ஒப்படைப்போமாக, ஆண்டவருடைய காரியத்தை ஒப்பு கொடுப்போமாக, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இடம் கொடுப்போமாக. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே 40 நாள்ல உனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகிறது. 40 நாளில் கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு கணக்கு வைத்தவர்கள் அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய கேலண்டர்ல டேட்டை குறித்துக்கொள். 40வது நாளில் தேவன் உனக்கு அற்புதங்களை செய்வாராக. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உன்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உன்னுடைய